இன்னைக்கு ஆகஸ்ட் 5. ஸோ எல்லாருமே அசம்பிளி ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. நம்ம மாரி வில்சன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நிறையா திட்டங்களும், மாணவர்களுக்கு எது தேவையோ, என்ன வாய்ப்புகளை உருவாக்கலாமோ, என்னெல்லாம் கொடுக்கலாமோ, அது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 10, 11, 12 வரைக்குமே போகும். நம்ம முதலமைச்சர் சார் வந்து பேசுகிற வரைக்குமே போயிட்டு தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 12 வரைக்கும் இருக்குது. ஸோ மொத்தமாக பேசி முடிக்கிட்டோம். என்னென்ன பட்ஜெட்டில் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், எதெல்லாம் பயன் உள்ளதாக இருக்காது அப்படிங்கிறத கடைசியாக நம்ம வந்து மொத்தமாக பேசி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய கருத்துக்களையும் இதெல்லாம் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் பட்ஜெட் வந்து பேஸ் பண்ண வேணாங்கிறதையும் நம்மளுடைய கருத்துக்களையும் முன் வைப்போம். அதனால் அவங்க ஃபுல்லாக பேசி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்து வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் வந்து பேசுகிறாப்புல நம்ம விவசாய மக்களுக்கும் நம்ம விவசாயத்துக்கும் என்ன கொடுக்க போகிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, ப்ராஃபிட் விவசாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா என்ன திட்டங்கள் பண்ணலாம், என்னென்னலாம் வந்து விவசாயத்துக்கு வந்து நம்ம உதவியாக இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாளைக்கு வெயிட் பண்ணி கேட்போம். அதுக்கப்புறம் எதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப அவசியமோ அதை நம்ம வந்து எடுத்து பேசுவோம். கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்தடுத்து நிறைய இருக்குது. ஸோ பேசி முடிக்கிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த மேகதாதுவான அப்புறம் இந்த விவசாய மக்களுக்கு வந்து தள்ளுபடி, கடன் தள்ளுபடி வந்து விவசாய கடன் தள்ளுபடி இதெல்லாம் வந்து பாதி தான் வந்து 50% தான் பண்ணியிருக்கீங்க, ஏன் முழுசாக பண்ண மாட்டீங்கன்ட்டு அதுக்கு ஒரு போராட்டமாக டிஎம்கே வந்து இங்கே தஞ்சாவூரில் வந்து ஒரு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி பேசுனாங்க. ஸோ அதில் வந்து உதயநிதி தான் வந்து அந்த கட்சியுடைய தலைவர் தான் வந்து பேசியிருக்காப்புல. எல்லா அமைச்சர்களோடையும் உட்காந்து பேசுகிறப்போ, அதாவது என்ன விஷயம் நம்ம பேச வரோமோ அந்த விஷயத்த தவிர்த்துட்டு மற்ற என்னெல்லாமோ பேசியிருக்காங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி இன்றைக்கி அரெஸ்ட் வரைக்கும் போய் இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்குமே அதுதான் தோணும். அதாவது நீங்கள் எதை பேச வரீங்க, எதை மக்களுக்கு தெரியப்படுத்த வரீங்க, எதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் வெளிப்படையாக தெளிவாக புரிகிற மாதிரி மக்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க. வந்த இடத்துல பேசுகிறத தவிர்த்துட்டு தேவையில்லாத விஷயத்தையோ தேவையில்லாத வார்த்தைகளையோ பேசுகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா ஒரு 75 வருஷ கட்சிங்கும்போது நீங்கள் தான் வந்து ஒரு முன் உதாரணமாக தாவேக்காக்கு நீங்கள் இருக்கணும். அதாவது நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் நல்ல விஷயம், இதுக்கெலாம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், இதுக்கெலாம் நாங்கள் வந்து உங்கள் கூட இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த நிறைய திட்டங்களும் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அது என்ன இதுங்கிறதையும் பாருங்கள், எவ்வளோ பட்ஜெட் வரும்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் ஆக்சுவலாக. அது இல்லாமல் ஒரு கட்சி புதுசாக வந்திருக்குன்னா அவங்கள தயவு செஞ்சு பண்ண வைங்க. நிறைய விஷயங்களை சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை. குறை மட்டுமே சொல்லாதீங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடையும் நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து பேசுகிற இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே மக்கள் உங்ககிட்ட கேட்கல. ஏன்னா அப்போது அரசியல் புரிதல்